அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமினர், ஜூனியர் பயோலிப், சீனியர் பயோலிப், ப்ராசஸர் ரைடர், ஜெராக்ஸ் ஆப்டர், அது மட்டும் இல்லாமல் டிரைவருக்கு வந்து ஆல் டிக்கெட் வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ நேற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸும் சரி, ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணி சரி சார் எனக்கு வந்து ஆல் டிக்கெட் வந்து ஓப்பன் ஆகலை, என்னுடைய அப்ளிகேஷனோட நம்பருக்கு சரியாக தான் கொடுக்குறேன், டேட் ஆஃப் பர்த்தும் சரியாக தான் கொடுக்குறேன், அல்லது இமெயில் ஐடியும் சரியாக தான் கொடுக்குறேன், ஆனால் வந்து எனக்கு வந்து ஓப்பன் ஆகலை அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் வந்து எனக்கு ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணிட்டுருக்கீங்க. நானும் சில நண்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணி அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். ஆனால் ஒரு சில பேருக்கு பார்த்திங்கன்னா அவங்க கொடுக்கக்கூடிய அப்ளிகேஷன் நம்பர் அந்த டேட் ஆஃப் பர்த் கொடுத்தாலும் எனக்குமே வந்து எரர் காட்டுது. ஸோ இந்த மாதிரி எரர் காட்டுச்சுன்னா நம்ம என்ன தான் பண்ணுறது, மேபி அந்த நமக்கு ஆல் டிக்கெட் வராதுக்கு என்னெல்லாம் ரீசனாக இருக்கலாம் அப்படின்றத இதில் நம்ம பார்க்க போகிறோம். ரைட்டா, ஃபஸ்ட்டு நான் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க, பேமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் செக் பண்ண வேண்டியது ஒன்று தான். ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து ஆல் டிக்கெட் கொடுக்கறதுக்கு முன்னாடி ரிஜெக்ஷன் லிஸ்ட் கொடுத்தாங்க. வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பேஜ்லேயே இப்போ இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க, ரிஜெக்ஷன் லிஸ்ட் ஆஃப் த கேண்டிடேட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் எக்ஸாமினர், ரீடர், டிரைவர், காப்பீஸ் இந்த மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் ஒரு பிடிஎஃப் ஃபைல் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுதான் வந்து ரிஜெக்ஷன் லிஸ்ட்டு. ஸோ நீங்கள் எந்த மாவட்டத்துக்கு அப்ளை பண்ணிங்களோ அந்த மாவட்டத்தில் நீங்கள் டெவலப் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஒரு விருதுநகர் மாவட்டத்துக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா அந்த பிடிஎஃபை டச் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பிடிஎஃப் ஓப்பன் ஆகுது. இதில் யாரெல்லாம் ரிஜெக்ட் ஆகியிருக்காங்க, அவங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் என்ன, பேர் என்ன அப்படின்றத டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அதுக்கு என்ன காரணம், ஃபீ நாட் பெய்டு, அதாவது பணம் கட்டலையா, வேறு ஏதாவது காரணங்கள் இருக்கான்னு சொல்லி அதுக்கான ரீசனும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதே மாதிரி தமிழகம் முழுவதும் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸ் கட்டல, அதுக்கு ஏதோ ஒரு இஷ்யூனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரிஜெக்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ரைட்டா, சரி, இது ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஓகே, உங்களுக்கு ஆல் டிக்கெட் வந்து வந்திருக்காது, அது ரிஜெக்ட் ஆகிடுச்சு, அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியாது. ரைட்டா, ஆனால் என்னுடைய அப்ளிகேஷன் நம்பர், என்னுடைய பேர் வந்து ரிஜெக்ஷன் லிஸ்ட்டு இல்லை, நான் வந்து ரிஜெக்ட் ஆகலை, என்னோடய அப்ளிகேஷன் வந்து அக்செப்ட் ஆகிருக்கு, ஆனால் எனக்கு வந்து ஆல் டிக்கெட் வரல அப்படின்றவங்க மட்டும்தான் இப்போ நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கோம். அவங்க என்ன பண்ணுறது அப்படின்னு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த் வந்து அகைன் வந்து இன்னொரு டைம் வந்து சரியாக வந்து போட்டு பாருங்கள். ரைட்டா, ஆல் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறோம் இல்லையா, அந்த இதில் வந்து நீங்கள் அகைன் வந்து ஒரு டைம் வந்து சரியாக போட்டு பாருங்கள், டேட் ஆஃப் பர்த்தை செக் பண்ணுங்கள். அப்ளிகேஷன் நீங்கள் பிரிண்டட் இது வச்சுருந்தீங்கன்னா அதில் உங்களுக்கு அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும். ஸோ ரைட்டா, நம்மளோட டேட் ஆஃப் பர்த் எல்லாருக்குமே தெரியும், அந்த அப்ளிகேஷன் நம்பர். சப்போஸ் உங்களுக்கு அப்ளிகேஷன் நம்பர் மிஸ் ஆகிருந்தால் இமெயில் ஐடி அப்ளை பண்ணும்போது கொடுத்த இமெயில் ஐடி கரெக்டாக கொடுத்து, இந்த கேப்சா கோடு வந்து நிறைய பேர் வந்து இந்த கேப்சா கோடு வந்து தவறாக கொடுக்குறதுனால கூட மேபி வந்து அது ஆல் டிக்கெட் வந்து வராமல் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே சரியாக கொடுங்க. சரியாக கொடுத்துமே வரலன்னா என்ன பண்ணுறதுன்னா, நம்ம கண்டிப்பாக வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்கமெண்டுக்கு வந்து ஹெல்ப்லைன் நம்பருக்கு வந்து கால் பண்ணியோ அல்லது மெயில் பண்ணியோ தான் நம்ம கேட்டாலும் வேறு வழி கிடையாது. சப்போஸ் இதில் மிஸ்டேக் வருது, எங்கிட்ட கொடுக்குறீங்க, நான் வந்து என்ட்ரு பண்ணி பார்க்குறேன், எனக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து எரர் காட்டுது, அது வந்து உங்களுடைய இமெயில் ஐடியோ, அப்ளிகேஷன் நம்பரோ, டேட் ஆஃப் பர்த்தோ ஏதாவது தப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு அலர்ட் மெசேஜ் வருது. நீங்கள் சரியாக கொடுத்துமே அது வரல அப்படின்னா நீங்கள் வந்து எங்கிட்ட கொடுத்தாலுமே நான் பண்ணாலும் அதுதான் வரப்போகுது. அப்போ என்ன பண்ணுறதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்கமெண்டர்ஸில் வந்து நம்ம வந்து கான்டாக்ட் பண்ணி தான் ஆகணும். ரைட்டா, நம்மளுடைய அப்ளிகேஷன் வந்து அக்செப்ட் ஆகிடுச்சு, ரிஜெக்ஷன் லிஸ்ட் இல்லை, ஆனால் எனக்கு ஆல் டிக்கெட் வரல அப்படின்னா நம்ம அவங்கள தான் தொடர்பு கொள்ளணும். அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். ரைட்டா, அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், மஜாலஜி, நைட் வாட்ச்மேன், காஃபி இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆல் டிக்கெட் வரல. ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு வரல அப்படின்னு நீங்கள் வந்து இதை செக் பண்ண வேண்டாம். ரைட்டா, உங்களுக்கு வரல, இந்த 10ஆம் வகுப்பு கல்வி தகுதி கொண்ட இந்த போஸ்ட்டுக்கும் டிரைவருக்கு மட்டும் தான் வந்திருக்கு. ஸோ அதுக்கு மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் டிக்கெட் வந்திருக்கு. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்ளிகேஷன் நம்பர் வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கொடுத்தாலுமே எனக்கு வந்து இந்த ஜூனியர் பாயில் வந்து எனக்கு வந்து ஆல் டிக்கெட் வருதுன்றாங்க. ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது மாதிரி நமக்கு இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருக்கோம், இதுக்கான ஆல் டிக்கெட் வந்து தான் போதும். அது எப்படி ஓப்பன் ஆச்சுன்றதுலாம் நமக்கு தேவையில்லாத விஷயம். ரைட்டா, ஸோ அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டாம். ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டுக்கு ஆல் டிக்கெட் கொடுக்கும்போது உங்களுக்கு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டுக்கான ஆல் டிக்கெட் வந்து வந்துடும். ரைட்டா, சரி, இப்போ நீங்கள் யூடியூப்பில் வந்து கமெண்ட் பண்ணுறதுனாலையோ, எனக்கு ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணுறதுனாலையோ என்னால் முடிஞ்சால் நான் வந்து நீங்கள் ஏதாவது வந்து அப்ளிகேஷன் நம்பரோ, இமெயில் ஐடியோ, டேட் ஆஃப் பர்த்தில் தப்பாக கொடுத்துருப்பீங்க, அதை நான் சரியாக கொடுத்து உங்களுக்கு வந்து ஆல் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணி கொடுக்குறேன். ஆனால் எனக்குமே எரர் வந்துச்சுன்னா அதை ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட ஹெல்ப்லைன் நம்பர் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க, இங்கே பாருங்கள், கேண்டிடேட் இன்ஸ்ட்ரக்ஷனில் கொடுத்துருப்பாங்க. மேபி நீங்கள் அதெல்லாம் வந்து மறந்துருப்பீங்க. இன்னொரு டைம் நான் சொல்கிறேன், பார்த்துக்குவேன். 044 இந்த 253306161 இதுதான் வந்து நம்பராக கொடுத்துருக்காங்க. இது ஒர்க்கிங் டேஸில் காலை 10 மணி முதல் மாலை 5:45 வரைக்கும் தான் இந்த நம்பர் வந்து எடுப்புன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த நம்பருக்கு ஒர்க்கிங் டேஸில் நீங்கள் கால் பண்ணி கேளுங்க. இது மாதிரி வந்து என்னோடய அப்ளிகேஷன் வந்து நம்பரு, நீங்கள் இவங்களுக்கு கால் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்ளிகேஷன் நம்பரு, டேட் ஆஃப் பர்த், இமெயில் ஐடி, என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுங்க, இந்த மாதிரி விவரங்கள் எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணி வச்சுட்டு இவங்களுக்கு கால் பண்ணுங்கள். மேபி அவங்க ஏதாவது கேட்டாங்கன்னா நீங்கள் ரிப்ளை கொடுத்து அவங்க செக் பண்ணி வந்து சொல்லுவாங்க. ரைட்டா, என்னுடைய அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகலை,
நான் எந்த மாவட்டத்துக்கு அப்ளை பண்ணணும் அந்த பிடிஎஃப் செக் பண்ணி பார்த்தேன், அக்செப்ட் ஆகிருக்கு, ஆனால் எனக்கு ஆல் டிக்கெட் வரல அப்படின்னு சொல்லி இவங்ககிட்ட சொல்லுங்கள். மேபி அவங்க வந்து சொல்யூஷன் வந்து கொடுக்கலாம். சப்போஸ் வந்து மெயில் மூலிமாவும் நம்ம வந்து தொடர்பு கொள்ளலாம். பாருங்க, JRCMHC2024@gmail.com கொடுத்துருக்காங்க. இந்த இமெயில் ஐடிக்கு வந்து உங்கள் பேர், உங்கள் ரிஜிஸ்டர் நம்பர், அதே மாதிரி ரிஜிஸ்டர் நம்பர்னா அப்ளிகேஷன் நம்பர், அதே மாதிரி இமெயில் ஐடி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டேட் ஆஃப் பர்த் போட்டு இது மாதிரி வந்து நான் அப்ளை பண்ணேன், இந்த போஸ்ட்டுக்கு பண்ணேன், என்னோடய ஆல் டிக்கெட் வரல, என்னோடய டிஸ்ட்ரிக்ட் வந்து ரிஜெக்ஷன் லிஸ்ட்டு செக் பண்ணேன், என்னோடய அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகலை, நான் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பேமெண்ட் பண்ணியிருக்கேன், எனக்கு வந்து ஆல் டிக்கெட் வரல அப்படின்னு சொல்லி நீங்கள் அவங்களுக்கு மெயில் பண்ணுங்கள். மேபி வந்து ரிப்ளை வரலாம். பட் எல்லா மெயிலுக்குமே வந்து ரிப்ளை வரும்னு சொல்ல முடியாது. ஸோ மெயிலுக்கு பண்ணிங்கன்னா உடனடியாக ரெஸ்பான்ஸும் வராது, கொஞ்சம் வந்து டிலே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த இஷ்யூ வந்து உண்மையிலே அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகலை, அக்செப்ட் ஆகிருக்கு. ஆனால் நிறைய நண்பர்களுக்கு வந்து உண்மையிலேயே ஆல் டிக்கெட் வந்து ஓப்பன் ஆகலை, எரர் காட்டுது, சரியாக கொடுத்துமே எரர் காட்டுது அப்படின்னா அதில் ஏதாவது அவங்க வெப்சைட்டில் வந்து ஏதாவது சம்திங் ஏதாவது மிஸ்டேக் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை வந்து நிறைய பேர் வந்து என்கொயரி வைக்கும்போது, மெயில் பண்ணும்போது அல்லது கால் பண்ணி சொல்லும் பொழுது அவங்க செக் பண்ணிவிட்டு ஏதாவது அவங்க சைடில் ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா அதை கரெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் நமக்கு வந்து கொடுப்பாங்க. மேபி அதுக்கப்புறம் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல் டிக்கெட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரைட்டா? ஸோ அதனால் யாருக்கெல்லாம் ஆல் டிக்கெட் வந்து ஓப்பன் ஆகலை, நான் சரியாக கொடுத்துமே எனக்கு ஓப்பன் ஆகலை அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்கமெண்ட் செல்லுக்கு வந்து கால் பண்ணுங்கள், மெயில் பண்ணுங்கள். நிச்சயம் வந்து விரைவில் வந்து அதுக்கான சொல்யூஷன் வந்து அவங்க சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்குறோம். ரைட்டா? நம்ம வந்து பாருங்கள், அப்ளை பண்ண முடியல, டேட்டு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கேட்டோம், நிறைய பேர் வந்து கேட்டோம். ரைட்டா? ஆனால் ஸ்டார்டிங்கில் வந்து அவங்க டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலை. ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணாங்க, கிட்டத்தட்ட 1 மந்த் கழிச்சு மீண்டும் அப்ளை பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. ஸோ அதை வந்து நிறைய பேர் வந்து ரெக்வஸ்ட்டை வைக்கும் பொழுது கண்டிப்பாக அவங்க அதை கன்சிடர் பண்ணி நமக்கான சொல்யூஷன் வந்து கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஆல் டிக்கெட் வரலன்னா நீங்கள் இவங்களை தான் தொடர்பு கொள்ள முடியும். ஸோ நீங்கள் எங்ககிட்ட வந்து கொடுத்தாலும் எனக்கும் அதை மிஸ்டேக் வச்சுன்னா நானும் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் ஏதாவது டைப் பண்ண தெரியல, ஏதாவது தப்பாக பண்ணுறீங்க, உங்களுக்கு வரலன்னா நாங்கள் அதை சரியாக பண்ணி உங்களுக்கு ஆல் டிக்கெட் வந்து ஷேர் பண்ணுவோம். இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இவங்கள மட்டும் தான் நம்ம தொடர்பு கொள்ள முடியும். ரிஜெக்ஷன் லிஸ்ட்டை வந்து நல்லா செக் பண்ணுங்கள். உங்கள் அப்ளிகேஷன் வந்து அக்செப்டாக இருக்கா இல்லையான்றதை அதை பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து தெரியும். ரைட்டா? சரிப்பா. இதே வந்து உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் மட்டும் தான் எப்படியா நாங்கள் மேக் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் போட்டோ கிளாரிட்டியே தெரியல, அதுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனாலும் மறுபடியும் அதே கமெண்ட் தான் வருது. ஸோ போட்டோ வந்து ஆல் டிக்கெட்டில் தெளிவாக இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அந்த போட்டோ ஒட்ட வேண்டிய இடத்துல போட்டோ ஒட்டிக்கலாம். போட்டோ ஒட்டிட்டு நம்ம எக்ஸாம் சென்டருக்கு போகும்போது ஒரு ஒரிஜினல் ஐடி கார்டு, அதாவது ஆதார் கார்டு, பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ் ஏதாவது ஒன்று வந்து நம்ம கொண்டு போனோம், அதுக்கான ஜெராக்ஸ் காப்பியை ஒன்று கொண்டு போங்க, அவ்வளோதான். ஸோ போட்டோ வந்து தெரியல, எனக்கு ஆல் டிக்கெட் வந்துருச்சு அப்படின்னா அது ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது. அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டாம். சில பேர் வந்து அப்ளை பண்ணும்போது தப்பாக அப்ளை பண்ணுறது, பேரை தப்பாக போடுறது, டேட் ஆஃப் பர்த்தை தப்பாக போடுறது, ஏதாவது ஒன்று வந்து நம்மளுடைய உண்மையான விவரங்களில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருப்போம். அது என்ன காரணம்னா நீங்கள் ஏதாவது ஒரு எக்ஸாம் ஒரு நெட் சென்டரில் போய்ட்டு, ப்ரௌசிங் சென்டரில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க, அவங்க ஏதாவது டைப் பண்ணும்போது தப்பாக வந்து டைப் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து அதை எடிட் பண்ண முடியாது, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து எடிட் பண்ண முடியாது, தப்பானது தான், அதை மாற்ற முடியாது. அது வந்து எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் ஏதாவது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ வந்து அவங்க செக் பண்ணும்போது கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து அதுக்கான கிளாரிஃபிகேஷன் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போதைக்கு அதை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ரைட்டா? இப்போ போய் வந்து ஆல் டிக்கெட்டில் எடிட் பண்ணுறதோ, அப்ளிகேஷன் எடிட் பண்ணுறதோ, அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே வந்து செய்ய முடியாது. ரைட்டா? எக்ஸாம் எழுதுறதுக்கு எந்த ஒரு இஷ்யூ இருக்காது, நீங்கள் எழுதலாம். நிறைய முக்கிய நேமே வந்து டோட்டலாக மாறுது, மற்ற விவரங்கள் மாறுதுன்னா மட்டும்தான் இஷ்யூ வரும். ஏதாவது ஒரு எழுத்து ஒருத்தர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாரு, சார் இனிஷியல் வந்து 2 டைம் போட்டாங்க, அது இஷ்யூ வருமானா அது ஒரு பெரிய இஷ்யூ வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ரைட்டா? சின்ன மிஸ்டேக் எந்த பிரச்சனை இல்லை, வெரிஃபிகேஷன் அப்போ வந்து செக் பண்ணிப்பாங்க. பெரிய மிஸ்டேக்காக இருக்கும்போது மட்டும்தான் கொஞ்சம் வந்து நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்கும். ரைட்டா? சரிப்பா. இது இப்போ உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைச்சிருக்கும் அப்போ நம்புகிறோம். நன்றி, வணக்கம்.